Hi, hello everyone. எல்லாருக்கும் வணக்கம். Hope you all good. வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய வெற்றிய ஹெல்த் சாய்ஸஸில் நிறைய ஹெல்த் கேர் வீடியோஸ் வரும். பாரம்பரிய வைத்திய முறைகள், நிறைய வீட்டு வைத்திய முறைகள் அண்ட் நம்மளுடைய ஹெல்த்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நம்மளுடைய இந்த வெற்றி ஹெல்த் சாய்ஸஸில் வரும். அண்ட் ஈவன் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் விஷயங்களும் நம்மளுடைய இந்த சேனலில் வந்துட்டே இருக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்குங்கிறதுனால தான் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய டீனேஜர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நிறைய ட்ரை பண்ணி they'll fed up with it and அவங்களுக்கு ஒரு அருமருந்தா இருக்கக்கூடிய 5000க்கும் பழமையான ஏன்ஷியன்ட் மெடிக்கேட்டட் ஒரு க்ரீம் தான் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற இந்த ஒரு க்ரீம் வந்து உங்களுடைய ஃபேஸில் உங்கள் ஸ்கின்னை வந்து நிறைய ப்ராப்ளத்துலேருந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது என்னென்ன ஸ்கின் ப்ராப்ளம்க்கெல்லாம் கேட்கும் அண்ட் இதை எப்படி பயன்படுத்தணும் இந்த க்ரீமை அண்ட் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம செய்ய போகிற இந்த க்ரீமுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சததௌத கிருத்தம். இது வந்து ஒரு ஆயுர்வேத மருந்து, 5000 வருடத்துக்கு பழமையான ஒரு மருந்து. இதை வந்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத ஆச்சாரியாவான சரக்கா அவர்கள் வந்து அவங்களோட சொல்லியிருக்காங்க. இது சரக்க சம்ஹிதா டெக்ஸ்ட்டில் வந்து இப்போயும் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இருக்கும். ஆச்சாரியா சரக்கா அவர்கள் தான் வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அப்படின்னு சொல்லப்படுறது. அண்ட் சததௌத கிருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் யூஸ் இருக்குது நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த்துக்கு. இன்னும் சொல்லப்போனால் இதுதான் வந்து ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் ஸ்கின் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பேர்லேயே இருக்குது இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. சததௌத கிருத்தம். சத அப்படிங்கிறது என்னென்னா 100 அப்படின்னு அர்த்தம். அண்ட் தௌத அப்படின்னா வாஷ்டு அப்படின்னு அர்த்தம். கிருத்தம் அப்படிங்கிறது நெய், அதாவது 100 டைம்ஸ் வாஷ்டு ஒரு கீ தான் வந்து இந்த மருந்து. ஒரு நெய்யை நம்ம வந்து 100 தடவை வாஷ் பண்ணி அந்த அளவுக்கு பியூரிஃபை பண்ணி வெளியில் எடுக்கக்கூடிய இந்த ஒரு க்ரீம் தான் நம்ம பேர் தான் சததௌத கிருத்தம். இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா, ஃபஸ்ட் ரொம்ப முக்கியமான வெசல் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் வெசல் தான் தேவை. ஸோ ஒரு காப்பர் பிளேட்டு நீங்கள் ஒரு தாம்பாளம் மலை அந்த மாதிரி எடுத்துக்கணும். பட் காப்பரில் தான் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அதை நம்ம வந்து சேர்ன் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு டம்ளர் மாதிரியோ நீங்கள் ஏதாவது ஒரு டம்ளர் மாதிரி அந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சின்ன சைஸ் அந்த பிளேட்டே காப்பர் பிளேட் வந்து சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன். பட் இதை விட இன்னும் பெருசாக இருந்தால் செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அண்ட் ஈஸியாக இருக்கும். அண்ட் இதை நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பிகாஸ் அவ்வளோ டைம் இது எடுக்கும். பட் ஃபைனல் ரிசல்ட்டில் நமக்கு வந்திருக்கிற மருந்தை நம்ம பயன்படுத்திற பார்க்க அதுலேருந்து ரிசல்ட் வரப்போ இந்த 4 மணி நேரம்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. பிகாஸ் அந்த ஒரு மருந்து வந்து அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது. இப்போ இருக்கக்கூடிய கெமிக்கலில் எக்கச்சக்கமான நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வந்து நமக்கு வந்து கெமிக்கல் பேஸ்டு வந்துட்டு, பட் அதெல்லாம் அடித்து நகர்த்துற அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியதான் இந்த சததௌத கிருத்தம். இந்த க்ரீம் செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய், சுத்தமான கவு கீ தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த பிளேட் காப்பர் பிளேட்டில் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நான் வந்து ஃபில் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா சேர்ன் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து அதை வந்து நல்லா அதை வந்து கடைஞ்சிட்டே இருக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கடைய அதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், அதோட டெக்ஸ்சர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். எடுத்த உடனே வந்து உங்களுக்கு ரெண்டும் பிரிஞ்ச மாதிரி இருக்காது. நீங்கள் வந்து நார்மலாக அந்த நெய்யில் தண்ணி ஊற்றுறப்ப தண்ணி நார்மலாகவே தனியாக பிரியும், அது தெரியும். பட் வந்து ஸ்டார்டிங் நீங்கள் சேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது மிக்சடாக ஆகிடுற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் ரொம்ப நேரம் சேர்ன் பண்ணுறப்போ அது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கடைய நீங்கள் ஊற்றின தண்ணி வந்து அந்த நெய்லேருந்து பிரிஞ்சு தனியாக வெளியில் வரும். ஸோ அந்த ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடணும். ஸோ நம்ம அது இது மாதிரி ஒரு டைம் இப்போ நீங்கள் வீடியோவில் தெரிகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் எடுத்து நல்லா ஊற்றி அதில் நல்லா கடையணும். நல்லா கடைஞ்சிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு வந்து நம்மளோட அந்த நெய்யும் அந்த தண்ணியும் சரியாக செப்பரேட் ஆகிறது தெளிவாக தெரியும். ஸோ செப்பரேட் ஆன பிறகு அந்த தண்ணியை அப்படியே நம்ம வந்து கீழே ஊற்றிடுறோம். எகெயின் அடுத்து திருப்பி நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி எகெயின் அதை வந்து நம்ம சேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ
நமக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா மாறி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீமி கண்டிஷனுக்கு வரும். இது கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை தடவை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 தடவை நீங்கள் தண்ணீரை ஊற்றி ஊற்றி நீங்கள் வந்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ 100 டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த நெய்யை வாஷ் பண்ணுறீங்க. கடைஞ்சி கடைஞ்சி அதை வந்து 100 தடவை நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக கடைசியாக அந்த 100 தடவை நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு கிடைக்குமே இல்லையா, அந்த க்ரீம்க்கு பேர் தான் வந்து சத்த தௌத்த கிருத்தம். ஸோ இதை ஃபைனலாக நீங்கள் பார்ப்பீங்க. அந்த எண்ட் ஸ்டேஜில் அந்த க்ரீம் எப்படி இருக்குது, அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்பீங்க. ஸ்டார்டிங் நீங்கள் கடையை எடுக்க ஆரம்பிக்கிற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து டைம் எடுக்கும். பட் டைம் எடுக்கிறப்ப என்னடா ஒன்றுமே வரலன்னு விட்டுட்டிங்கன்னா அது வந்து அப்படியே அது பாதியாக ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் ரொம்ப நேரம் கடையணும். நீங்கள் அது தண்ணியும் அதுவும் நல்லா பிரிஞ்சு எடுத்து இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து நம்ம தண்ணியை ஊற்றுறதுக்கு அந்த டெக்ஸ்சர் வரத்துக்கே டேக்ஸ் ரொம்ப டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கும். கடைய அது கொஞ்சம் கொஞ்சமாக டெக்ஸ்சர் மாற ஆரம்பிக்கும். ஃபைனலாக 100 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி முடித்த பிறகு நமக்கு கையில் கிடைக்கிற அந்த ஒரு க்ரீம். ஸோ இந்த சத்ததௌத்த கிருத்தம் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இது கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணும். நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா 7 லேயர் இருக்கும். ஸோ 7 லேயருக்குள்ளேயும் இது ஊடுருவி போகி ஸோ அந்த ஸ்கின்னோட டெப்த் உள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹீல் பண்ணும் உங்களுடைய ஸ்கின்னை. எஸ்பெஷலி டேமேஜ்டு ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின் டேமேஜாக இருக்கிறவங்க, ஆக்னியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஸ்கின் டேமேஜ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டெப்த் உள்ளே போய் நல்லா ஊடுருவி அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸ்கின் நல்லா பிக்மெண்டடாக இருக்கிறவங்களுக்கு, அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, அண்ட் டார்க் ஐஸ் இருக்கிறது, பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கிற இடம், ஈவன் ரிங்கிள்ஸ் இருக்கிறதுக்கு கூட வந்து இதை வந்து ஹீல் பண்ணும். அண்ட் வந்து நமக்கு காயம் ஏற்பட்டு அதை வந்து அந்த புண்ணை ஆத்துறதுக்கும் இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக ஹீலிங் ப்ராசஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு இந்த க்ரீம் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் தீப்புண் ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய காயம் இருக்கும் இல்லையா, அந்த காயத்தில் நம்ம அப்ளை பண்ணாலுமே அது சீக்கிரமாக ஹீல் ஆகும். இதில் அவ்வளோ ஹைட்ரேட்டிங் பவர் இருக்குது. பிகாஸ் நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய எவ்வளோ மாய்ஸ்சர், நான் நிறைய மாய்ஸ்சர் வந்து நான் வந்து வெளியில் இருக்கிறதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த இதை நான் யூஸ் பண்ண பிறகு இதை விட பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு தான் நமக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், எந்த கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம ஸ்கின்னை அவ்வளோ ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கோம். பிசுபிசுப்பு தன்மைலாம் இருக்கவே இருக்காது. 100 டைம் நீங்கள் வாஷ் பண்ண பிறகு அந்த க்ரீமில் அந்தளவுக்கு பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. பட் நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களோட ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் ஏஜிங் ப்ராசஸை வந்து கூட டிலே பண்ணணும். இந்த ஸ்கின் வந்து அதை நமக்கு டிலே பண்ணி கொடுத்து நம்ம ஸ்கின்ல அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அருமருந்து தான் இந்த சத்ததௌத்த கிருத்தம். ஸோ இது ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், வெளி உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த சத்ததௌத்த கிருத்தம். இந்த க்ரீமை நீங்கள் எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன். நார்மலாக இருக்கக்கூடிய ரெகுலராக டெய்லி பேசிஸ்க்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு இப்போ நான் சொல்கிறேன். ஃபேஸுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நைட் டயத்தில் நீங்கள் வந்து இதை பயன்படுத்துங்க. எஸ்பெஷலி ட்ரை ஸ்கின், ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க, இல்லை நார்மல் ஸ்கின்னாக இருக்கிறவங்க மார்னிங்கில் பயன்படுத்தினாலும் ஓகே. பட் ஓவர் ஆயிலியாக இருக்கிற ஒரு ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நைட் டைமில் ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணிவிட்டு இதை மாய்ஸ்சரைசராக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். பட் நம்மளுடைய ஹேண்ட்ஸ்க்கு, லெக்ஸுக்கு, ஓவரால் பாடி வந்து ஹைட்ரேட் பண்ணி நம்ம பாடி ஸ்கின் வந்து நமக்கு வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் டே டைம்லேயுமே இது ஒரு மாய்ஸ்சரைசராக நீங்கள் சூப்பராக பயன்படுத்தலாம். காலேஜ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த கிளாஸஸ்லாம் இருக்கிற டயத்தில் நாங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்போ வந்து காலேஜ் டைமில் நாங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா அவுட் சைடில் வெளியில் கிடைக்கிற இந்த க்ரீம் வந்து நம்ம வந்து வாங்குகிற அந்த இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் விட நீங்களே தயாரித்து இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் இல்லையா, இதில் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அதோட பொட்டன்சி நம்ம கையால் நம்ம வந்து அதை செய்கிறப்போ நமக்கு அதில் 100% நமக்கு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டும் இருக்கும். அதோட பலனும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட்ஸில் நமக்கு இதே சேம் சத்ததௌத்த கிருத்தமும் வெளியில் கிடைக்கிது நமக்கு மார்க்கெட்ஸ்லேயுமே. பட் என்னதான் அப்படி இருந்தாலும் நம்ம வீட்லேயே ஏன்னா இது ரொம்ப எளிய முறை தான், பட் டைம் ஸ்பெண்ட் ஆகும். பட் நமக்கு வந்து நல்லாவே ஒரு எந்த கலப்படமும் இல்லாமல் ஒரு நல்ல நமக்கு ஒரு க்ரீம் வந்து வீட்டிலே கிடைக்கும். இன்றைக்கி எங்களுடைய இந்த ஆயுர்வேத மருந்தை உங்ககிட்ட நான் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. ஒரு மருத்துவராக நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுலையும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இப்போ இந்த வீடியோ எண்ணில் வந்து உங்களுக்கு நான் இந்த கையிலேயே என்னோட ஸ்கின்லேயே நான் போட்டு காட்டியிருக்கிறப்ப தெரியும் அதில் எவ்வளோ ஒரு ஷைனிங், நம்ம அதை போட்ட பிறகு அந்த கையில் எவ்வளோ ஒரு ஷைனிங் கிடைக்குது அப்படின்னு தெரியும். பிகாஸ் அந்த அளவுக்கு இது வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணும். பட் பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் இருக்கவே இருக்காது. எனக்கு இது வந்து ஒரு தி பெஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீமாக இது வந்து பயன்பட்டுட்டு வருது. நம்ம இதை என்னவா பயன்படுத்துகிறோமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி. இதை நீங்கள் வந்து டார்க் ஸ்பாட் ரிமூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துங்கன்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். இதே வந்து ஒரு வூண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு, ஒரு வூண்டை வந்து நம்ம வந்து சரி செய்கிறதுக்கு, அதை ஹீல் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அந்த வூண்டை சரியும் செய்யும். ஸோ அந்த மாதிரி பலவிதமான பெனிஃபிட்ஸ் கொண்ட இந்த சத்ததௌத்த கிருத்தம் ப்ரிப்பேர் பண்ணதில் ஐ எம் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் எல்லாரும் பார்த்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் நீங்களும் பயன்பெற்றிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே போல் இன்னொரு நிறைய வீடியோஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்ட் இது போய் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக என்ன விஷயம் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் அதை பொறுத்து அடுத்தடுத்து நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். ஹோப் யூ ஆல் குட். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் டாடா பாய்.